ரன்னிங்க்கு மட்டும் இல்லை, எந்த ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டாலும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மூலமா உங்களுக்கு வந்து நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் தென் மசில்ஸ் க்ரோ ஆகும். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் லோவர் பாடிலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் பாடியை வார்ம் அப் பண்ணுங்கள், ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் ரன்னிங் மாதிரியாக இருக்கக்கூடிய எல்லா என்டியூரன்ஸ் ஸ்போர்ட்ஸுக்குமே சிங்கிள் லெக் ஒர்க் அவுட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்ட்ரென்த் பண்ணுற மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களால் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியலாம். நிறைய பேர் எடுத்த உடனே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும்னா வெயிட் லிஃப்ட் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு போயிடுறாங்க. நீங்கள் இனிஷியலாக உங்களோட பாடி வெயிட்டை யூஸ் பண்ணியே எல்லா விதமான ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரைன் பண்ணுங்க உங்கள் பாடியை. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி வந்து ஓரளவு ஸ்டாமினா கெயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்லோவாக ட்ரான்சிஷன் ஆகலாம் வெயிட் லிஃப்டிங்க்கு. சிங்கிள் லெக் ஒர்க் அவுட் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 1 month ட்ரைன் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக லாங் டேர்மில் உங்களால் அந்த ஸ்டாமினா ஸ்ட்ரென்த் எல்லாம் கெயின் பண்ண முடியும். உங்களால் அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ட்ரான்சிஷன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஸ்லோவாக பொறுமையாக பண்ணலாம். பாடி வெயிட்லேருந்தே நீங்கள் வெயிட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டீங்க அப்படின்னா நான் யூஸ்வலாக இந்த எக்ஸசைஸை எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன். when it comes to lower body, weighted squats தான். ஸோ weighted squats இந்த எக்ஸசைஸ் என்னோட ஹாம்ஸ்ட்ரிங் அண்ட் க்ளூட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணும். இப்போ இதுவே எலிவேட்டட் ஹீலில் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட குவாட்ஸ் மெயினாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த லெவல் எலிவேஷன் தேவையில்ல. நீங்கள் வந்து உங்கள் ஹீலில் வந்து ஒரு பிளேட், ஒரு சின்னதாக ஒரு பிளேட் நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து அப்புறம் பிடிச்சி போன எக்ஸசைஸ்னால் இந்த சிங்கிள் லெக் ஒர்க் அவுட் தான். யூ டோன்ட் ஹாவ் டு ஸ்டார்ட் வித் வெயிட். நீங்கள் அப்படியே பாடி வெயிட்லேயே நீங்கள் பண்ணலாம். ஸ்லோவாக பண்ணால் போதும். இதோட இன்டென்ஷனே உங்களோட மொத்த கண்ட்ரோலும் இந்த லெக்கில் கொண்டு வாங்க. எனக்கு பிடிச்ச அடுத்த எக்ஸசைஸ் சிங்கிள் லெக் லஞ்சஸ். எலிவேட்டட் சர்ஃபேஸில் உட்காந்துட்டு உங்கள் காலை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் இந்த மாதிரி. அண்ட் தென் எழுந்துச்சுக்கோங்க. இந்த காலை பொறுமையாக அந்த எலிவேட்டட் சர்ஃபேஸில் வச்சுட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த ஃபுல் லெக்கை யூஸ் பண்ணுங்க. அந்த வெயிட்டெல்லாம் அந்த ஒரு லெக்குக்கு கொடுத்து பொறுமையாக கீழே போயிட்டு மேலே வாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஓவராக இப்படிலாம் பெண்ட் ஆகாமல் எந்த லெவலுக்கு உங்களால் இந்த மாதிரி ஸ்டிஃபாக நேராக நிற்க முடியுமோ பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் லெக் எக்ஸசைஸ் வித் பாடி வெயிட்டே நீங்கள் பண்ணும்போது ஒரு 1 or 2 months உங்களால் மேசிவ் சேஞ்சஸை ஃபீல் பண்ண முடியும். உங்கள் லெக்ஸ், உங்களோட ஓவரால் அந்த ஸ்டாமினா வந்து சூப்பராக இன்க்ரீஸ் ஆயிரும். நீங்கள் ரன்னிங் போகும்போது அது உங்களுக்கு பயங்கரமாக என்ஹான்ஸ் பண்ணும்.